அண்ணே கூட பிறந்த அண்ணே. ம். நான் தான் கடைசி 4 அண்ணே. நாங்க 3 அக்கா தங்கச்சி. அக்கா 2 பேர் இறந்துட்டாங்க. இப்ப வந்து அண்ணே வந்து இருக்காரு. மூத்த அண்ணே இறந்துட்டாரு. அப்புறம் இந்த அண்ணன், இன்னொரு அண்ணன், இவருக்கு இளையவர் ஒருத்தர், இவருக்கு மூத்தவர் ஒருத்தர். ஆக மொத்தம் 3 பேர் இப்ப இருக்கிறாங்க. நாங்க இப்ப ரொம்ப நாளாவே வந்து ஒரு நாள் ஆச்சு. நானும் போய் வர்றதுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு. வயசாகி போச்சு. இப்ப சரி போய் வர முடியல. அதனால போகாம இருந்தேன். இப்ப கடைசியில சோகம்லன்னு பார்க்கலாம்னா அதுக்குள்ள இறந்து போட்டாருன்னு சொல்லிட்டாங்க. சின்ன வயசுல ரொம்ப பிரியமாவும் பாசமாவும் இருப்பாரு. அந்த வகையில என்ன கட்டி பிடிச்சுன்னு வந்தாருன்னா வந்து இப்ப வந்து போனாலும் கூட ரொம்ப பிரியமாகத்தான் இருப்பாரு. எல்லாம் நல்லா ரொம்ப நாள் ஆச்சு. 4-5 மாசத்துக்கு மேலே ஆச்சு அவரை பார்த்து. அவரு மனோஜ் இறந்தப்ப பார்த்ததுதான். மனோஜ் இறந்தப்ப பார்த்தது. அதுக்கு பிறகு பார்க்கல. போகவும் இல்லை, அவர் இங்கிட்டு வரவும் இல்லை. ஆமா, மனசு விட்டு போச்சுல. அந்த ஒருத்தனும் போயிட்டான்ல. 2 பொம்பளை பிள்ளைகளை விட்டு போயிருக்கான். பார்த்துக்கிட்டு இருக்காரு. எங்க ஊடையெல்லாம் ரொம்ப பிரியமாவும் பாசமாவும். நாங்க வந்துட்டாருன்னா அங்க கிளம்பி போயிருவோம் வீட்டுக்கு. அங்க மேல சொசைட்டில என்ஆர் நகர்ல அங்க வீடு இருக்கு, பெரிய வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு வந்தாருன்னா நாங்க எல்லாம் அங்க இருந்து போறவங்க எல்லாம் போய் பார்த்து பேசிட்டு வருவோம். எப்படி மனசு வேதனையாத்தானையா இருக்கான். இதுல என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு? இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஏதோ இருப்பாருன்னு நினைச்சா அவர் இவ்வளவு சீக்கிரமா நல்லா இருக்காருன்னு சொல்லவும் சரி அப்பாடா இப்பதான் நல்லா இருக்காருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இருந்தான். இப்ப சமீப காலமா இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாருன்னா நல்லா இருக்குன்னு நினைச்சேன். இப்ப திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்க. பாரதி. என் பேரு தான் பாரதி. இன்னொரு சின்ன அண்ணன் பேரு ஜெயராஜ். அதுல 2 பேரையும் சேர்த்துட்டேன் பாரதி ராஜான்னு பேரு வச்சாரு. பாரதி. இன்னொரு அண்ணன் பேரு ஜெயராஜ். அத ராஜா எடுத்து பாரதி ராஜான்னு சின்னசாமி இருந்தாரு. நாங்க ஸ்கூல்ல படிப்புல சர்டிபிகேட்ல எல்லாம் சின்னசாமி. ஆக மொத்தம் நாங்க கூப்பிடுறதெல்லாம் பால்பாண்டின்னு தான் கூப்பிடுவோம். இப்போ வரைக்கும் பால்பாண்டின்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தோம். சமீப காலம் வரைக்கும் பால்பாண்டின்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு இப்ப அங்க மெட்ராஸ் போன பிறகுதான் பேரை மாத்திக்கிட்டாங்க.